இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் பிரச்சனை பண்ண வரல. என் குழந்தைக்கு பசிக்குது, அவளுக்கு சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு போயிடுறேன். யார் பிள்ளைக்கு எங்க சாப்பாடு எடுக்க வர? நீ கிச்சனுக்கெல்லாம் போக முடியாது. அதுக்கெல்லாம் உனக்கு உரிமை கிடையாது. வெளியே போ. இந்த மாதிரி கிச்சனை நீ முதல்ல பாத்திருக்கியா? இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளோட விலை என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் தொடர அருகதை கூட கிடையாது உனக்கு. என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டோங்கிற திமிரா? நீ பண்ண அயோக்கியத்தனத்துக்கு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், தெரிஞ்சுக்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக நான் இங்க வரல. என் பாப்பாவுக்கு பசிக்குது. ஒரு தாயா அவளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க, நான் போகணும். என்னடி நான் பேசிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம நீயும் பேசிக்கிட்டே இருக்க. இப்ப என்ன, நான் பதில் பேசணும்னு நினைக்கிறீங்களா? பேசுறேன். உங்க பையன் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும், உங்க பையன் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் இது என் வீடு. எனக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு. என்ன அதிகாரம் பண்ற உரிமை உங்களுக்கு இல்ல. ஏய், மறுபடியும் ஏதாவது பேசுனீங்கன்னா நீங்க கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்லுவேன். ஒவ்வொரு பதிலும் உங்களை ரொம்ப காயப்படுத்தும். வேணாம், ஒதுங்கி நில்லுங்க. நீங்க சமைச்சதை எடுத்துட்டு போறதுக்காக நான் இங்க வரல. அதை சாப்பிடவும் நான் விரும்பல. என் குழந்தைக்கு நானே சமைக்க போறேன். அத்தை வாங்க அத்தை, போயிடுவோம். பாத்தியா மீனா எப்படி பேசிட்டு போறான்னு? ஆமா அத்தை, பாக்குறதுக்கு புள்ள பூச்சி மாதிரி இருந்துகிட்டு இப்படி பதிலுக்கு பதில பேசுறாளே அத்தை. இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சது மட்டும் இல்லாம எவ்வளவு ஆணவமா பேசுறா பாத்தியா? விட மாட்டேன். இவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறேன் பாரு. நாம கொளுத்தி போட்டது நல்லா வேலை செய்தே. நடக்கட்டும் நடக்கட்டும்.